வேர்ல்டு ஃபுல்லா என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எம்பாக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? லாக்டவுன் இதுக்கு வருமா? அதிகமா பரவிட்டு இருக்கிறது ஆப்பிரிக்கால மங்கீஸை ரிசர்ச் பண்றதுக்கு வந்திருக்கு. மங்கி பாக்ஸ்ங்கிறது வந்திருக்கு. ரொம்ப பரவுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 500 people வந்து டெத் ஆயிருக்காங்க. இந்த டிசீஸ்க்கு வேக்சினே கிடையாது. இந்த டிசீஸ்க்கு எல்லாத்தையும் சொல்லிட்டடா, இது எப்படி பரவும்னு சொன்னியாடா. நம்ம லாக்டவுன் மாதிரி ஃபுல்லா பரவ விட்டதுக்கு அப்புறம் ஐயோ போச்சேன்னு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஹலோ டியூட்ஸ், வெல்கம் டு வைப் வித் அசி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? வேர்ல்டு ஃபுல்லா என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எம்பாக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? எம்பாக்ஸ் டிசீஸ் எவ்வளோ அதிகம்னு தெரியுமா உங்களுக்கு? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து முன்ன வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய ஹெல்த் எமர்ஜென்சி அப்படின்ட்டு ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க எல்லா கண்ட்ரீஸ்க்கும் எம்பாக்ஸ் மூலியமா. எம்பாக்ஸ்னால என்ன? எம்பாக்ஸ் வைரஸ்னா என்ன? லைக் கொரோனா டிசீஸ் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி. ஸோ லாக்டவுன் இதுக்கு வருமா அப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாக்டர் டெட்ராஸ் தெரியும்ல உங்களுக்கு? கோவிட் டைம்ல ஃபுல்லா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? அப்போ மட்டும்தான் பார்ப்போம். திருப்பி அவர் வந்திருக்காரு இங்க. ஸோ எதுக்கு வந்திருக்காருன்னா, இந்த டாக்டர் வந்து என்ன முன்னெச்சரிக்கையா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்பாக்ஸ் முக்கியமா எல்லாரும் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கண்ட்ரீஸ்லயும் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம டாக்டர் டெட்ராஸ். மங்கி பாக்ஸ் வந்து ஆப்பிரிக்கால அதிகமா பரவி இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப அதிகமா பரவிட்டு இருக்கிறது ஆப்பிரிக்கால. எப்படி சொல்றதுன்னா, ரொம்பனா ஃபுல்லா பரவி இல்லை, ரொம்ப கம்மியாவும் பரவி இல்லை, மீடியமா பரவி எல்லா இடத்துலயும் இப்ப எல்லா ஊரும் பரவி இருக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே இருக்கிற மாதிரி இருக்கு ஆப்பிரிக்கால. ஸோ எம்பாக்ஸ்னா என்ன? எம்பாக்ஸ்னா மங்கி பாக்ஸ். மங்கி பாக்ஸ்ன்னு சொன்னா ஆப்பிரிக்காவை நம்ம கலாய்ப்பாங்க மக்கள். வேற கண்ட்ரீஸ்ல இருந்து எந்த மக்கள் வேணாலும் மங்கி பாக்ஸ்னா ஆப்பிரிக்கா பீப்புளுக்கு ஒரு மாதிரியா இருக்குங்கிறதுக்காக எம்பாக்ஸ்ன்னு மாத்திட்டாங்க. ஸோ மங்கி பாக்ஸ் தான் எம்பாக்ஸ். மங்கி பாக்ஸ்னா என்னன்னு பார்ப்போமா? 1958லயே எம்பாக்ஸ்ங்கிறது இருக்கு. அதான் மங்கி பாக்ஸ்ங்கிறது வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னா, கோங்கோ நாட்டில் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க ஒரு குரூப் ஆஃப் மங்கீஸை ரிசர்ச் பண்ணுறதுக்கு. அதில் ஒரு சில மங்கீஸ்க்கெலாம் வந்திருக்கு. ஸோ அந்த மங்கீஸ்க்கெலாம் வந்தனால மங்கி பாக்ஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ இது மங்கீஸ்னால வர்றது இல்லை, இது வேற ஒன்றுனால வருது. அது நம்ம சொல்கிறோம். அப்புறமா 1970ஸ்ல மனுஷங்களுக்கும் வந்துருச்சு. ஆப்பிரிக்காவில் அந்த மங்கீஸ் கூட இருக்கிறவங்க பீப்புளுக்குலாம் எம்பாக்ஸ் வந்திருக்கு. மங்கி பாக்ஸுங்கிறது வந்திருக்கு. ஸ்டார்டிங் தான், சும்மா ஒரு ஆளுக்கு வரும், 2-3 பேருக்கு வரும், அந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்திருக்கு 1970ஸ்ல. அப்போ பார்த்துங்க, 1970ஸ்ல உள்ளது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு. என்னடா சொல்ற? எம்பாக்ஸுங்கிறது மங்கி பாக்ஸ்னா மங்கிலேருந்து வரலன்னு சொல்ற அப்படிங்கிறீங்களா? இது எதுலேருந்து வந்துச்சுன்னா, மேமல்ஸ் தெரியுமா? மேமல்ஸ், எலி, பெருச்சாலி, அதுலேருந்து தான் நம்ம குரங்குக்கு வந்திருக்கு. குரங்குக்கு வந்தனால எம்பாக்ஸ்னு பேர் வந்துருச்சு. அதோட மனுஷங்களுக்கு வந்ததுனால இப்போ வந்து அது பிரச்சனையா ஆகும்ட்டு எம்பாக்ஸ்னு மாற்றிருக்காங்க. ஸோ இந்த டிசீஸ் தான் அது. மேமல்ஸ் டு மங்கீஸ் அப்படியே இப்போ மனுஷங்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ ஆப்பிரிக்கா ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? முன்னாடியே 1970ஸ்லயே மனுஷங்களுக்கு வந்தா இப்போ எப்படி இருக்கும் ஆப்பிரிக்கால அப்படிங்கிறீங்களா? எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு, மோஸ்ட்லி கவரேஜ் ஆயிடுச்சு ஆப்பிரிக்கால. அதான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க மக்களுக்கு. பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க WHO. எம்பாக்ஸ்ல வந்து கிளேட் 2 இருக்கு, கிளேட் 1ன்னு ஒன்று இருக்கு. கிளேட் 2னா 1970ஸ்ல வந்துச்சுல, அது கொஞ்சம் பேருக்கு மட்டும் எஃபெக்ட் ஆயிட்டு அப்படியே அமிங்கிருச்சு, டவுன் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி கிளேட் 1ன்னு எம்பாக்ஸ் கிளேட் 1ன்னு வந்திருக்கிறது. என்னன்னா, இப்போ நம்ம பரவிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் கிளேட் 1. அது ரொம்ப பரவுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பரவுது, என்னென்ன ஆகுதுன்னு வாங்க பார்க்கலாம். எம்பாக்ஸ் கிளேட் 1 வந்து ஃபுல்லா சீக்கிரமா பரவுறது இதுதான். இது வரைக்கும் 2024, ரொம்பலாம் இல்லை, இந்த 8 monthல 14,000 கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஆப்பிரிக்கால இந்த டிசீஸ் வந்து. ஓகேங்களா? அதுல 500 people வந்து டெத் ஆயிருக்காங்க. அதான் 2024ல மட்டும் இந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆயிருக்கு. 1970ஸ்லயே இருக்கு. ஆனா இந்த டிசீஸ்க்கு
வேக்சினே கிடையாது இந்த டிசீஸ்க்கு. ஓகேங்களா, கொரோனா கூட 5 மாசத்துல கண்டுபிடிச்ச நம்ம 90s 70sல உள்ள டிசீஸ்க்கு வேக்சின் கிடையாது. அம்மைக்கு போடுவாங்களா அந்த இன்ஜெக்ஷன், அந்த வேக்சின் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஓகேப்பா, எம்பாக்ஸ் வந்துருச்சுன்னா எவ்வளவு நாள் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னு பார்ப்போமா. 5 to 21 days இருக்கும் மனுஷங்க உடம்புல. அது எப்படின்னா கொப்பளம் மாதிரி வரும். அது எப்படி வருது, அது எப்படி வந்தா நீங்க டெஸ்ட் பண்ணாம நீங்களே கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எம்பாக்ஸ் வந்தா, நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க, வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ரொம்ப ஃபீவர், ஓகேங்களா, டக்குன்னு ஃபீவர் ஆகும், தலைவலிக்கும், மசில்ஸ் அங்கங்க வீக்கும், புரடி வலி, ஸோ அந்த மாதிரி ஆகும். அப்புறம் ஃபுல்லாக அலர்ஜி மாதிரி, ஸ்கின் அலர்ஜி, ஃபுல்லாக அலர்ஜி மாதிரியே ஆகும் உடம்பு ஃபுல்லாக. அப்படியே அடுத்தது தான் அடுத்த ஸ்டேஜில் கொப்பளமாக வரும். ஃபுல் பாடிக்கு கொப்பளமாக வீங்கி வந்துடும். ஐப்படம் விற்கிற மாதிரி ஆயிடுமே. இது எப்படி சரியாகும்? 2 to 4 weeksல சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு ரொம்ப பெரிய கேஸ் லெவலுக்கு ஆயிடுச்சுன்னா, இப்போ 100 பீப்புளுக்கு வருதுன்னா 10 பீப்புள் அதுல டெத் ஆவாங்கன்னு ரிப்போர்ட் சொல்லுது. ஓகேங்களா, இப்போதைக்கு கண்ட்ரீஸ்ல எண்டமிக்கா இருக்கிற இடம் எதுனா, மோஸ்ட்லி பரவன இடம் எதுனா, காங்கோ அண்ட் நைஜீரியால ஓரளவு பரவி இருக்கு எண்டமிக்கா. ஓகேங்களா, இப்போ ஸ்வீடன், கனடா அண்ட் பாகிஸ்தானுக்கு இப்போ பரவி இருக்கு. ஸோ இதனாலதான் இப்போ இதுக்கப்புறம் வேக்சின் கண்டுபிடிச்சிக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? எம்பாக்ஸ்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக ஆயிடுச்சுப்பா, பரவிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா. தமிழ்நாட்டில் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் ஆஃப் தமிழ்நாடு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏர்போர்ட்டில் ஹெல்த் ஆஃபீஸர்ஸை ஹை லெவலில் அலாட் பண்ணியிருக்காங்க. கோங்கோ கண்ட்ரிஸ் அண்டு சென்ட்ரல் ஆப்பிரிக்கன்ஸை ஃபுல்லாக செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கண்ட்ரிலேருந்து வந்தவங்கள கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் என்னன்னா, அது போல் லாஸ்ட் 21 days, ஸோ இது வந்துச்சுன்னா 5 to 21 days இருக்கும்ல, அதனால லாஸ்ட் 21 days இந்த கண்ட்ரிலேருந்து யார் யார் வந்திருக்காங்களோ அவங்கள ட்ரேஸ் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைரக்டர் ஆஃப் பப்ளிக் அண்ட் டிசீசஸ் ஆஃப் தமிழ்நாடு. எல்லாத்தையும் சொல்லிட்டடா, இது எப்படி பரவும்னு சொன்னியாடா அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபிசிக்கலா நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த டைரக்டா பேசுறோம் தெரியுமா, மாஸ்க் இல்லாம. வெளியில போனீங்கன்னா மாஸ்க் போட்டுங்க. அப்புறம் யாரையாவது தொட்டு பேசாதீங்க இப்போதைக்கு, இந்த பேர் அழியிற வரைக்கும். ஸோ இந்த டாபிக் மறையிற வரைக்கும் யாரையும் நீங்க தொட்டு பேசாம இருக்கிறது பெட்ரு. பிசிக்கல் கண்டென்ட் யாரு கூடயும் இருக்கக்கூடாது. சப்போஸ் அப்படி நடந்தா கூட நீங்க மூஞ்சில தொட்டுட்டு சாப்பிட்றது, அதே மாதிரி கை கழுவாம ஃபேஸ் தொடுறது, அந்த மாதிரி இருக்காம ஃபுல்லா கையை கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு நீங்க சேஃபா இருந்தீங்கன்னா இதுல இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். நம்ம லாக்டவுன் மாதிரி ஃபுல்லா பரவ விட்டதுக்கு அப்புறம் ஐயோ போச்சேன்னு நம்ம எதுவும் பண்ண முடியாது. இது முன்கூட்டியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு முடிஞ்ச அளவு சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக இருந்தா ரொம்ப நல்லதா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல போட்டுங்க. பாய் டியூட்ஸ்.